ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. கோவா விடுதலை பெற்றதன் 64வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. குவாட் அமைப்பில் உறுப்பினராக உள்ள இந்தியாவுடன் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா செயல்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியபோது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 100 நாள் வேலைத் திட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் 12 மணி நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை அவை கூடியபோது இதே பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவுற்றதாகவும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் 15 நாட்கள் அவை நடைபெற்றது. தனியார் நிறுவனங்கள் அணுசக்தி உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான மசோதா, 125 நாட்கள் வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவையும் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நிறைவாக பேசிய மாநிலங்களவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், குளிர்கால கூட்டத்தொடரின்போது 92 மணி நேரம் அவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 59 தனிநபர் மசோதாக்கள் அவையில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 150வது ஆண்டு விழா தொடர்பாக உறுப்பினர்கள் பேசுவதற்கு சிறப்பு அமர்வு நடைபெற்றதாகவும் இதில் 82 உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தொடர்பான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த விவாதத்தில் 57 உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா குறித்த விவாதத்தின்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் நாடாளுமன்ற மாண்பை குலைக்கும் வகையில் மசோதா நகல்களை கிழித்தெறிந்ததாகவும் இத்தகைய ஒழுங்கற்ற நடவடிக்கையை உறுப்பினர்கள் கைவிட வேண்டும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். கோவா விடுதலை பெற்றதன் 64வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி கோவா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த், 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2037ஆம் ஆண்டுக்குள் கோவாவை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் கோவா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோவா விடுதலைக்கு பாடுபட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். போர்த்துகீசிய ஆதிக்கத்திலிருந்து கோவாவை விடுவிப்பதற்கு பாடுபட்ட வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு நினைவு கூர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், கோவா சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காக சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் இன்றைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட தியாகிகள் பண்டிட் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாக் உல்லா கான் மற்றும் ரோஷன் சிங் ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்டத்தில் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் கக்கோரி ரயில் போராட்டத்தின் போது அவர்கள் வீர மரணமடைந்ததாகவும் நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்களால் அவர்களின் வீரத்தை ஒருபோதும் மறக்க இயலாது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், வேளாண் நடவடிக்கைகளை பாதிக்காத வகையில் ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
வட இந்தியாவின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானங்களில் பயணிப்போர் தங்களுக்கான விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் அமைச்சகம் ஆலோசனை கூறியுள்ளது. விமான நிலையங்களில் பயணம் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் நிலவும் பனிப்பொழிவால் ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இன்று 60 ரயில்கள் 5 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே ரயில் நிலையங்களுக்கு சென்று பயணம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 3 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 9,71,41,402 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 22,74,199 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரும் பயன் அளித்திருப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்தார். கிசான் சம்மன் நிதிங்கிற ஒரு திட்டத்தில் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்காக கொடுக்குறாங்க. 4 மாசத்துக்கு ஒருக்க 2,000 ரூபாய் கரெக்டா வந்துருது. நாங்க மருந்தடிக்கிறதுக்கு, களை வெட்டுறதுக்கு, அறுவடை பண்ற நேரத்திலையும் கூட எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நாங்க அதை வாங்கி பயன்பட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் சிறு விவசாயிகளுக்கு முழுவதுமா 100% மானியத்தை மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் வந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப எங்களுக்கு மிச்சமாகுது. விவசாயம் எங்களுக்கு மகசூல் அதிகமா வருது. அதுக்காக பாரத பிரதமருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேசிய ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த நிறுவனம் 2026-27 ஆண்டுக்கான பயிற்சி வகுப்புகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கான கட்டணம் 15,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தை nifty.ac.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான கடைசி நாளாகும். நாடு முழுவதும் 100 நகரங்களில் இதற்கான நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறும். ஓய்வு பெற்ற இந்திய தகவல் பணி அதிகாரி பக்கார் மிர்சா ஹைதராபாத்தில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 67. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளில் அவர் பணியாற்றியுள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம், புத்தக வெளியீட்டு பிரிவு, ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் ஆகிய அலுவலகங்களில் பல்வேறு நிலைகளில் அவர் பணியாற்றியுள்ளார். 2018ஆம் ஆண்டு குவஹாத்தியில் டிடி செய்திப் பிரிவின் இணை இயக்குநராக பக்கார் மிர்சா ஓய்வு பெற்றார். குவாட் அமைப்பில் உறுப்பினராக உள்ள இந்தியாவுடன் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா செயல்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சீனா ஏற்படுத்தி வரும் சவாலான சூழலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் நிதியாண்டில் தேசிய பாதுகாப்பு உத்தரவாத சட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான திட்டத்தில் கையெழுத்திட்டுள்ள திரு ட்ரம்ப் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை வலுப்படுத்தவும் அமெரிக்கா விரும்புவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் நட்புறவு கொண்டுள்ள இந்தியாவுடனான பாதுகாப்பு தளவாட வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, கூட்டு ராணுவ பயிற்சி, மனிதநேய அடிப்படையிலான உதவி போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 6-1 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் சஹாண்டிகோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. கோவா விடுதலை பெற்றதன் 64வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. குவாட் அமைப்பில் உறுப்பினராக உள்ள இந்தியாவுடன் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா செயல்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.